நம்ம உடம்பு 2 விதமான வேலை பண்ணிட்டு இருக்குங்க. ஒன்று உள்வாங்குதல், இன்னொன்று வெளியேற்றுதல். அசிமிலேஷன், எலிமினேஷன். நாம உள்வாங்குதலை மட்டும் கரெக்டாக பண்ணுறோம். ஒரு மணி ஆயிடுச்சா சாப்பிட்றோம், தண்ணி எடுத்து குடிக்கிறோம், மிச்சர், முறுக்கு, போண்டா, பஜ்ஜி எல்லாமே தின்னுருக்கிறோம். யாராவது 1 மணி ஆச்சுன்னு லெட்டின் போயிருக்கிறோமா? இன்னைக்கு என்ன 1 மணி ஆச்சுன்னு லெட்டின் வரலையே, யூரின் வரலையே, யாரும் யோசிக்கிறது இல்லை. உள்வாங்குற வேலையை மட்டும்தான் நாம பண்றோம், வெளியேற்றுற வேலையை உடம்பு பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதில்ல. இதுதான் பிரச்சனைங்க. இதை புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஒரு லாரி டயர் டியூப் புதுசா ஒன்று வாங்குறீங்க. புது லாரி டியூப் டயர் வாங்கி அதை காத்தடிக்கிறீங்க. ஒரு கம்ப்ரஸர் வச்சு காத்தடிக்கிறீங்க. நல்லா காற்று உள்ள ஏறிட்டே இருக்குது. நீங்கள் கம்ப்ரஸர் இன்னும் க்ளோஸ் பண்ணல, அப்படியே விட்டீங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. திடீர்னு டமால் வெடிச்சிடும் இல்லைங்களா? அந்த டயர் டியூப் ஏங்க வெடிச்சது? புது டயர் டியூப் தானே, நல்லா தான் இருந்துச்சு, ஏன் வெடிச்சது? அந்த டயர் டியூப்புக்கு அறிவு இல்லையா? ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? காற்று அதிகமாக அடிச்சிருக்கு. சரி, அவ்வளோ காற்று அதிகமாக அடிக்கும் பொழுது அந்த லாரி டயர் டியூப்ல ஏன் 1 இன்ச்சுக்கு மட்டும் வெடிச்சது? இவ்வளோ இடம் இருந்துச்சுல்ல, அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னா, அந்த லாரி டயர் டியூப்ல அந்த ஒரு இடம் தான் வீக்கான பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்றீங்க, நீங்க ஒரு பஞ்சர் போடுற ஆளை கூப்பிடுறீங்க. அவர் வராரு, சார் டயர் வெடிச்சிருச்சு சார். சார் பஞ்சர் போட்டலாம்னு சொல்லுவார். இன்னொரு போடுறாரு. பஞ்சர் போடும்போது கேட்குறீங்க, சார் ஏன் சார் வெடிச்சுது? தெரியலைங்க சார், நானுக்கு பஞ்சர் போட தான் தெரியும் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சரி, வேற வழி இல்லை. அவர்கிட்ட கேட்குறீங்க, கேட்கல நீங்கள். அவர் பஞ்சர் போடுறாரு, எவ்வளோ கேட்குற, 50 ரூபான்னு சொல்றாரு, கொடுக்குறாரு, பஞ்சர் போடுறாரு, போயிட்டாரு. இப்போ ஏன் வெடிச்சதுன்னு தெரியாம நீங்க பஞ்சர் போறதை பத்தி யோசிச்சனால இப்போ பஞ்சர் போட்டாச்சு, இன்னும் அந்த வால்வு க்ளோஸ் பண்ணல, என்ன ஆகும்? மறுபடியும் காற்று உள்ள போயிட்டே இருக்கும். பஞ்சர் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தா அங்க வெடிக்காது, இன்னொரு இடத்துல வெடிக்கும். பஞ்சர் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தா அந்த இடத்துல வெடிக்காது, இன்னொரு இடத்துல வெடிக்கும். பஞ்சர் ஒழுங்கா போடலன்னு அங்கேயே வெடிக்கும். இப்போ பஞ்சர் ஸ்ட்ராங்கா போட்டாச்சு, வேற ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு. ஏன் வெடிச்சது? ஏன்னா இருக்கிறதுலே செகண்ட் வீக்கஸ்ட் பாயிண்ட், அது இருக்கிறதுலே அது மோசமான இடம். இப்போ முதல் வெடிச்ச உடனே ஏன் வெடிச்சதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வெடிச்சிருக்காது இல்லையா? நாம ஏன் வெடிச்சதுன்னு யோசிக்காம பஞ்சர் போடுறதுக்கு தான் யோசிச்சோம். இந்த பஞ்சர் போடுற வந்தார். முதல்ல பஞ்சர் போடும்போது, சார் என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க, இதுதான் சார் வெடிச்சது, இது சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அடுத்த பஞ்சர் வந்திருக்காது. அவர் சொல்லாம போயிட்டார், நீங்களும் கேட்கல, அவரும் சொல்லல. ஒருவேளை நீங்க கேட்கறீங்க, அவர் தெரியாது, என்ன பண்ணுவீங்க? அது அப்படிதாங்க பஞ்சர் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் பார்த்துட்டார், இதனால தான் பஞ்சர் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னா அடுத்த பஞ்சர் வராது. இது 2வது பஞ்சர் வந்துருச்சு. நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே போட்ட பஞ்சர் ஸ்ட்ராங்கா இருக்கனால போகல, அவர் சூப்பர் பஞ்சர் போடுற ஆளுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. மறுபடியும் 50 ரூபா வாங்குறாரு, இங்க பஞ்சர் போடுறாரு. இப்போ மறுபடியும் ஓட்டிட்டு போயிட்டாரு. மறுபடியும் காத்துட்டீங்க, வேற இடத்துல பஞ்சர் ஆகுது. இப்போ 30 தடவை பஞ்சர் ஆயிடுச்சு. நமக்கு அவர் குடும்ப பஞ்சர் போடுறவர். இப்போ புரிஞ்சிருக்க என்ன சொல்ல வரேன்னு. நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு நோய் வந்தோடனே அந்த நோய் ஏன் வந்ததுன்னு யோசிக்காம அந்த உடம்பு அந்த இடத்துல பஞ்சர் போட யோசிச்சோம்னா அந்த பஞ்சர் போட்டுறோம், அடுத்த பஞ்சர் வருது. நாம அந்த பஞ்சர் போட்டதுனால தான், அதே காரணம் தான், இன்னொரு பஞ்சர் வந்துன்னு கூட தெரியாம அதே டாக்டர்கிட்ட போறோம், அதே மாதிரி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். அவரும் பஞ்சர் போடுறாரு, மறுபடியும் இன்னொரு பஞ்சர் வருது. இப்படி உடம்புல 30 பஞ்சர் வந்துருச்சு. கேட்டால் குடும்ப டாக்டர், குடும்ப பஞ்சர் போட்டோம்னு சொல்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டயர் டியூப் கதை ஏன் எப்படி சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு பாருங்க. இப்ப சொல்ல போறேன், ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ஒரு பஞ்சர் எப்படி அதிகமாதுன்னு பார்க்கலாம். தும்மல் வருது. தும்மல் ஏன் வருதுங்க? தும்மல்ங்கிறது நல்லதா கெட்டதா? முதல்ல பொதுவாக தும்மல் என்ன பண்ணுவோம், ஒரு அமிர்தம் எடுத்து தடவுவோம், மிக்ஸ் தடவுவோம். முதல்ல தும்மல் நல்லதா கெட்டதா? இப்போ இருக்கா தும்மல் வந்துச்சா? வரல. எப்பப்பெல்லாம் தும்மல் வருது? இப்போ மூக்கு பொடி எடுக்கிறேன், மூக்கு பொடி எடுத்து சுண்டி விடுறேன், தும்முறீங்களா? அப்போ தும்மல் நல்லதா கெட்டதா? எப்போ மூக்கு வழியா ஒரு பொருள் உள்ள போய் நுரையீரல்ல உள்ள போனோன்னா நுரையீரல்ல பார்க்கும், என்னது புதுசா ஒரு பொருள் வந்திருக்கு, இது நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு பார்க்கும். இது எப்போ நுரையீரல கெடுக்கிற பொருள்னு தோணுச்சுன்னா நுரையீரல் என்ன சொல்லும், நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். டாக்டர், என்னுடைய நுரையீரல்ல ஒரு 4 பொடி வந்துருச்சு டாக்டர், மூக்கு பொடின்னு பேரு, இது உடம்புக்கு கெடுதல் அடிச்சோன்னு டாக்டர் என்ன சொல்லுவார், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிஸ்டமைன் அப்படிங்கிற சுரப்பி நம்ம உடம்புல இருக்கு. இதுக்கு பேர் தும்மல் சுரப்பின்னு தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஹிஸ்டமின். இவர் என்ன பண்ணுவார், டாக்டர் கூப்பிடுவோம், ஹிஸ்டமின் வாங்க, ஏதோ நுரையீரல 4 தூசி இருக்காமா, நீ போய் தும்மல்ங்கிற பேர்ல அந்த 4 தூசிக்கு வெளியே போட்டு வான்னு சொல்லுவார். உடனே பார்ப்பாரு,
4 தூசி இருக்கா, 4 தூசின்னா 2 தும்மல், 2 தும்மலுக்கு எனக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் வேணும், இவ்வளோ தண்ணி வேணும், இவ்வளோ எனர்ஜி வேணும்னு சொல்லி உடம்புல இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்குது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த 4 தூசு என்ன பண்ணுவார், தண்ணி ஊற்றி தொளிச்சு விட்டு மூக்குள்ளே வெளியே தூக்கி வச்சுட்டு போயிடுவார். அப்போ 4 தடவை தும்புறோம். ஏன் 4 தடவை தும்முனாதான் உள்ளே போன அந்த 40 தூசு வெளியே வரும் அப்படிங்கிறது கணக்கு. நாம் என்ன பண்ணுறோம், தும்மல்ங்கிறத நோயின்னு பேர் வைக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் தும்மல்ங்கிறது உடம்பு பார்க்குற மருத்துவம். எப்போ தும்மல் வரும், வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க, வரமிளகாவை தூக்கி வீசுங்க, தும்மல் வருதா? அப்போ என்ன அர்த்தம், அந்த அந்த வரமிளகா மூலம் வர காரம் உடம்புக்குள்ளே போனவுடனே அந்த காரத்தை தும்மல் சுரப்பி வெளியே தூக்கி வீசுது. தும்மல் சுரப்பி நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பழைய துணி எடுத்து உதறேன், தும்மல் வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, தும்மல்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தும்மல்ங்கிறது நம்ம உடம்புக்கு உடம்பு பார்க்குற மருத்துவம். இது ஒரு பஞ்சர். தும்மல் வந்துருச்சு, நாம் என்ன பண்ணுறோம், டாக்டர் போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொதுவாக தும்மல் வந்து டாக்டர் போகிறதில்ல, குழந்தைக்கு தும்மல் வந்தால் போயிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தும்மிகிட்டே இருக்குது, நாம் இந்த வீட்டை அடைச்சி வச்சிருக்கிறோமா, காற்று இல்லையா, இல்லை தூசு எடுத்து உதறணுமா, சாக்க உதறணுமா, அடுப்பில் வந்து காரம் வருதா, மூக்குப்பொடி வந்துச்சா, ஒன்றுமே யோசிக்க மாட்டோம். நம்ம இதெல்லாம் யோசிக்காமல் குழந்தை தும்முது, அவ்வளோதான், அது ஒரு நோய். டாக்டர் டெய்லி குழந்தை தும்மிகிட்டே இருக்குது, காற்று கெட்டு போச்சுன்னு கூட தெரியாமல் காற்றை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு நோயின்னு பேர் வச்சு டாக்டர் போகிறோம். உதாரணத்துக்கு டாக்டர் போகிறோம்னு வச்சுங்களேன், பொதுவாக போக மாட்டோம், பல பேர் போகிறாங்க, போயாச்சு. இவர் என்ன பண்ணுவார், ஆன்டி ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு மருந்தை கொடுப்பார். இதை போட்டால் என்னாகும், தும்மல் சுரப்பி ஆஃப் ஆயிரும். இல்லை அதை விடுங்க, மருந்து மாத்திரை விடுங்க, அமிர்தாஞ்சல் எடுத்து தடவனா தும்மல் நின்று போச்சா? இது மருத்துவமா? நீங்கள் அமிர்தாஞ்சல் தடவணுன்னு தும்மல் நிறுத்திட்டீங்க, ஆனால் நோயை பெருசு பண்ணுறீங்க. எப்படின்னா, அமிர்தாஞ்சல் என்ன பண்ணும், நேராக போய் அந்த சுரப்பிட்ட போயிட்டு நீ இனிமேல் தும்மக்கூடாது, நான் நல்ல வேலையை பார்க்குறப்பா ஏப்பான்னு கெடுக்குறீங்க, அதெல்லாம் தெரியாது. இந்த வாசம் அமிர்தாஞ்சல விக்ஸோட வாசம் தும்மல் சொல்லி ஆஃப் பண்ணிடும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற தூசு ஒவ்வொன்றும் உள்ளே போக போக தும்பிகிட்டே இருந்தால் தானே வெளியே போகும். அமிர்தாஞ்சல் எப்போ விக்ஸ் தடவிடுறீங்களோ முகம் உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ நுரையீரலில் செட்டில்மெண்ட் ஆகும் அந்த தூசு. 40 தூசு உள்ளே போகும்போது தும்மல் வந்து நிறுத்திட்டீங்கன்னா இந்த 40 தூசு உள்ள தங்கும். இது முதல் பஞ்சர். முதல்ல பஞ்சர் ஆன உடனே ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு தெரிஞ்சு அந்த பஞ்சரோட காலத்தை நிறுத்தியிருந்தீங்கன்னா இயற்கையா உங்களுக்கு அந்த பஞ்சருக்கான அர்த்தம் புரிஞ்சு அடுத்த பஞ்சர் வந்திருக்காது. நீங்க முதல் பஞ்சர் வந்த உடனே இந்த முதல் பஞ்சரை போடுறதுக்கு என்ன பண்றீங்க, ஒரு மருத்துவத்தை பயன்படுத்துறீங்க. இது என்ன பண்ணுது, அந்த தும்மலை விட்டுருது, நிறுத்திடுச்சு. 3 மணி நேரம் அமிர்தாஞ்சல் வாசத்துக்கு தும்மல் வராதனால 40 தூசு ஒவ்வொரு செகண்டுக்கு 40 40 40 இப்போ 4000 தூசு ஆயிடுச்சு. அமிர்தாஞ்சலுடைய வாசனை எப்போ கம்மியாகுதோ, விக்ஸோட வாசனை எப்போ கம்மியாகுதோ, இந்த சுரப்பி என்ன பண்ணு மறுபடியும் எந்திரிச்சு வரும். விடாது. வந்து பார்க்கும்பொழுது 4000 தும்மல் இருக்கும், 4000 தூசு இருக்கும். ஐயோ 4000 தூசு இருக்குது, 40 தூசு இருக்கும் பொழுது 40 தூசு இருக்கும் பொழுது 4 தும்மல் போடணுமே, 4000 தூசு இருந்தால் 400 தும்மல் போடணுமே, இதுக்கே இந்த மனுஷன் ஆடிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், தும்மல் சுரப்பி என்ன பண்ணும், டாக்டர் போய் சொல்லணும். நம்ம உடம்புல டாக்டர் அங்கே போனேன், 4000 தூசு இருக்கு, எனக்கு முடியாது, எனக்கு 40 தும்மல் போடணும், இவர் தாங்க மாட்டார், என்னால் முடியாதுன்னு ஒதுக்கி போயிடும். எப்படின்னா, காட்டில் தீவிரவாதி இருக்கிறாங்க, வீரப்ப இருக்கிறாரு, போலீஸ்காரன் அனுப்பிச்சு வைக்கிறோம், 4 போலீஸ்காரன் தடி கொடுத்து போங்கப்பா தீவிரவாதி பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க வீரப்பனை. இவங்க போய் பையனுக்குள்ள பார்க்குறாங்க, அங்கே போனால் துப்பாக்கி வச்சுட்டு வீரப்ப இருக்கிறான், என்ன பண்ணுவாங்க, தடி வச்சுட்டு அடிப்பாங்களா? நம்மளோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் திரும்பி வந்துடுவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போக மாட்டோங்க, அங்கே துப்பாக்கியோட இருக்கோன்னு சொன்னோன்னே 4 துப்பாக்கியோட ஒருத்தர் அனுப்புவாங்க இல்லைங்களா, அங்கே 4 பேர் இருந்தால் 8 பேர் போவாங்க. அந்த மாதிரி இந்த சுரப்பி வந்து பார்த்துட்டு என்னால் முடியாது, என்னோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்கணுன்னே சரி நீ போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுரக்கிற ஒரு நீருக்கு பேர் தான் ரன்னி நோஸ், மூக்கு ஒழுகுதல். இது 2வது பஞ்சர். அதாவது உடம்பு பார்க்குற தும்மல்ங்கிறது சின்ன மருத்துவம். இந்த மருத்துவத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கலீங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நோய். தும்மலுக்கு எதிராக மருத்துவம் பார்க்கறது நோய், தும்மல்ங்கிறது மருத்துவம். இப்போ மூக்கு ஒழுகுது லேசா, அப்போ என்ன பண்ணுவோம், விட மாட்டோம், மூக்கு ஒழுகிட்டே இருக்கு, அதான் ஒழுகுதலை விட்டுட்டு போயிட வேண்டியதானே, அதை பிடிச்சி உள்ள இழுன்னு எடுத்துட்டு இருப்போம். அப்போ என்ன அர்த்தம், உடம்பு செய்யறதை நம்ம தடுக்கிறோம். அப்போ அந்த சுரப்பின் அறிவுகட்டுத்தனமாக சுரந்துருச்சா? அதாவது ரன்னி நோஸ்னு என்னன்னா, தும்மல்னால முடிக்க முடியாதத வீட்டில் வந்து தரையில் வந்து அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவி வெளியே தள்ளுவோம். அந்த மாதிரி நுரையீரலில் தண்ணி ஊற்றி அந்த நுரையீரலோட சேர்த்து இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வருது, மூக்கு ஒழுகுது. அப்போ என்ன பண்ணணும், மூக்கு ஒழுகுன்னு என்ன மருத்துவம்னு கேட்டிங்கன்னா சிந்தனம். எஸ்யூ சேகர் ஜோக்கில் ஒரு பாய் டாக்டர் பாரு, இவர் டாக்டர் மூக்கு ஒழுகுது என்ன பண்ணலாம், நல்லா சிந்துங்க அப்படிம்பாரு, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போவார், பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படிம்பாரு, பாய் டாக்டர்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல டாக்டர். ரன்னி நோஸ் வந்தால் நீங்கள் சிந்திகிட்டே இருந்தீங்க, கர்ச்சி பச்சு சிந்தினீங்கன்னா அது அன்னையோட முடிஞ்சு போச்சு.
இதுக்கு ஒரு டாக்டர் போவீங்க, இவர் ஒரு மருந்து கொடுப்பாரு. என்ன மருந்து கொடுப்பாரு? இந்த ரன்னி நோஸுங்க அப்படிங்கிற சுரப்பியை ஆஃப் பண்றதுக்கு தான் மருந்து தருவாரே தவிர இந்த தூசுகளை வெளியே அனுப்புறதுக்கு மருந்து தர மாட்டார். இப்ப தூசு என்ன ஆகும்? அங்கே நின்றோம். இந்த மாதிரி 4000 தூசு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மருந்து டோஸ் இருக்கிற வரைக்கும் உள்ள போய் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பேர் தான் சளி. அப்புறம் சளி வரும். சளியில என்னன்னா ஏரியல் போட்டு கழுவி வீட்டு கழுவுற மாதிரி. ஓஹோ, வெறும் தண்ணி ஊற்றினா போகாதா, நான் கொஞ்சம் கெட்டியா போய் நல்லா அப்படியே அடிச்சு கொண்டு வந்து தூசியெல்லாம் கொண்டு வந்து வெளியே வருன்னு சளி உருளாகும். நான் என்ன பண்ணுவோம்? சளி பிடிச்சிட்டா உடனே நிவாரணம் 90 இல்லை ஏதோ ஒரு வித்தையை காமிச்சு உள்ள வைக்கிறதா ட்ரை பண்றது, வெளியே வர ட்ரை பண்றது. புரிஞ்சுக்குங்க, தும்மல்ங்கிறது நம்ம உடம்பு பார்க்குற மருத்துவம். தும்மல்ங்கிற பஞ்சருக்கு நீங்க மருத்துவம் பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சர் ரன்னி நோஸ் தான். ரன்னி நோஸ் அப்படிங்கிற மூக்கொழுக்கிறதுக்கு யாராவது மருத்துவம் பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சர் சளியா இருக்கும். சளிக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா அடுத்த பஞ்சர் ஆஸ்மா. ஆஸ்மா நெஞ்சு சளி. அப்புறம் பாருங்க, குழந்தைக்கு தும்மல் வரும்போது மருந்து கொடுத்துருவீங்க, சளி பிடிச்சா மருந்து கொடுத்துருவீங்க. அப்புறம் குழந்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க நெஞ்சு சளி கட்டிருச்சுங்க, 30,000 கொடுத்தீங்கன்னா டியூப் விட்டு கரைச்சி கொடுப்போம். ஏங்க முதல்ல தும்மல்ங்கிற வேலை வெளியே வீசிச்சில்ல, அப்போ விட்டுருக்கலாம்ல. ரன்னி நோஸ் விட்டுச்சுல்ல, மூக்கு ஒழுகுச்சுல்ல, சளி வந்துச்சுல்ல, சிந்திருந்தீங்கன்னா ஏங்க நெஞ்சில சளி கட்டுது? நாம புரிஞ்சுக்கல. சளிங்கிறது வெளியே தூக்கி வீச வேண்டிய பொருள்னு தெரியாம உள்ள வச்சு அப்புறம் நெஞ்சு சளி ஆயிரும். அதை கரைக்கிறதுக்கு 30,000 செலவு, டியூப் போட்டு கரைச்சிட்டு இருக்கு. இப்படி நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா, நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது நெஞ்சிலே கரைக்காது. அந்த சுரப்பியை கட் பண்ணி விட்டு கெட்டி பண்ணி அங்கே ஒட்ட வச்சிரும். அப்புறம் நுரையீரலில் ஆஸ்மா வரும், அப்புறம் வீசிங் வரும், அப்புறம் டிபி வரும், அப்புறம் கேன்சர் வரும். புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு பஞ்சர் சொன்ன இல்லைங்களா, இப்படிதான் வந்துட்டு இருக்கு. கடைசியில் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் கேன்சர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. பாருங்க எவ்வளவு சுலபமா. நுரையீரல வர கேன்சருக்கு தும்மல் வரும்போது நிறுத்துறதாங்க காரணம். நம்ம உடம்பு பண்றது மருத்துவம், நாம பண்றது நோய். இப்ப சொல்லுங்க, சளிக்கு மருத்துவம் பார்க்கறது நோயா மருத்துவமா? சளிதான் மருத்துவம். ஒரு மருத்துவத்துக்கு எப்படி மருத்துவம் பார்ப்பீங்க? இது மூக்குல இருந்து நுரையீரல் வரைக்கும் இந்த மாதிரி நடக்குது. இதை பத்தி நிறைய பேசலாம்னு வச்சுங்களேன். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி வாந்தி. சாதாரண இப்ப இன்னைக்கு யாராவது வாந்தி எடுத்தீங்களா? இல்ல. இன்னைக்கு நைட்டு பழைய புரோட்டா வாங்கிட்டு கொடுக்குறேன், பழைய எண்ணெயில போட்டு புரோட்டா வாங்கிட்டு கொடுக்குறேன். நாம சாப்பிட்ருவோம். நமக்கு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தா அதோட வாசனை தெரியாது, பழசா புதுசா தெரியும், சாப்பிட்ருவோம். நைட்டு 12 மணிக்கு திடீர்னு பாருங்க வாந்தி வரும். யோசிச்சு பாருங்க, நம்ம அறிவுக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஆனா வயிறு கண்டுபிடிச்சிருச்சு. வயிற்றுக்குள்ள போனோன்னு ஓஹோ இது வந்து பழைய எண்ணெய், இது உள்ள போச்சுன்னா பாருங்க வயிற்று கீழே போறக்கே அனுமதி இல்லை. இது கெட்ட பொருள் எப்போ ஒரு பொருளை தோணுதோ அந்த பொருள் மட்டும்தான் வாந்தி வரும். அப்ப வாந்திங்கிறது சாதாரண நினைக்காதீங்க. சாப்பாடு உள்ள போட்டீங்க, வயிறு ஜீரணம் பண்றோம்னா வேற வேற சுரப்பிலாம் சுரக்கணும், வாந்தி எடுக்கிறதுக்கு வேற வேற சுரப்பிலாம் சுரக்கணும். அப்ப அறிவுகட்டத்தனமா வாந்திக்கு ஒரு சுரப்பி இருக்கு, ஜீரண சுரப்பி சுரந்துட்டு இருக்கோம். உடம்பு கண்டுபிடிச்சணும் கெட்ட பொருள்னு. எல்லாம் நில்லுங்க, ஜீரணம் ஒரு வேலை எவனோ ஜீரணம் பண்ணக்கூடாது, கெட்ட பொருள் எல்லாம் ஓரமா போங்கன்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஓகே, என்ன பொருள் இருக்கு, இந்த பொருளை தூக்கி வீசுறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? நீங்க ஒரு புரோட்டா சாப்பிட்டு 1 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க, வாந்தி வரும்போது 10 டம்ளர் தண்ணி வரும். எப்படி வந்துச்சு? இது இப்படியே தூக்கி வீசினா மேலே போக முடியாது, 10 டம்ளர் தண்ணி வேணும்னு சொல்லி உடம்புக்கு தண்ணி எல்லாம் இழுத்து எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும், எவ்வளோ தண்ணி வேணும், இது எப்படி கூல் மாதிரி மாற்றணும், வாய் வழியே வெளியே போகும்பொழுது லூப்ரிகேஷனுக்கு ஆயில் ஊற்றணும்னு சொல்லி அற்புதமான வேலைகள்லாம் பண்ணி பல சுரப்பிகளாக சுரந்து ஓகே ரெடி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜீவனில் மொத்தமாக நின்றோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே, இவர் திடீர்னு வாந்தி வரதை நினைச்சா இவர் நிறுத்திடுவார். இவரை தெரியாம தூக்கி அங்கே பாருங்க வாந்தி வரும்போது அங்கே போய் விழுகுது. எங்க யாருங்க இங்கிருந்து தூக்கி அங்கே வீசினா? உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் இருந்து எவ்வளோ அழகா தூக்கி அங்கே வீசுறாரு. நீங்க துப்பி பாருங்க, அவ்வளவு தூரம் போகுமா? நீங்க துப்புனா போகாது, ஆனா வாந்தி வந்து அங்க போகுது. அப்போ வாந்திங்கிறது நம்ம உடம்பு பார்க்குற மருத்துவம். பாருங்க, இது கூட தெரியல, இதுக்கு எப்படி நோயின் பேர் இருப்பீங்க? என்ன யாராவது வாந்திங்கிறது நோயின்னு யாராவது டாக்டர் சொன்னாங்கன்னா நான் என்ன பொறுத்த டாக்டரே கிடையாது. என்ன வாந்திங்கிறது நம்ம உடம்பு பார்க்குற மருத்துவம். பாருங்க எவ்வளவு அறிவு இருந்ததுன்னா இந்த பொருள் வயிற்றை தாண்டி கீழே போவே கூடாது, அவ்வளவு கெட்டு போன பொருள் சொல்லி தூக்கி வீசுது. வீசியாச்சு, 2 தடவை தூக்கி வீசிருச்சு. அப்ப வாந்தி வந்தா என்ன பண்ணணும்? நாம என்ன பண்றோம்? வாந்தி இப்போ காரில் போயிட்டு இருப்போம், லேசாக வாந்தி வர மாதிரி இருக்கும். டிரைவர் வாந்தி வர மாதிரி இருக்கு, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்துங்க. போயிட்டு வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை. இது என்ன பண்ணப்போ நேராக உள்ளே போய் இந்த பொருளை கீழே தானே அனுப்புது. எங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கீழே போகக்கூடாதுன்னு சொல்லி ஜீரணக்கான சுரப்பி இருந்தால் கூட கீழே போனால் ஏதோ ஜீரணமாகும். இப்போ வாந்திக்கான சுரப்பிலாம் சுரந்து இது போனால் இன்னும் கெட்டு தானே போகும். இப்படி யாரெல்லாம் வாந்தி வரும்பொழுது அதை நிறுத்துறதுக்கு சில பேர் கள்ள தூக்கி பேக்கெட்டில் போடுவாங்க, என்னமோ டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இது வேணா போய்க்குங்க. அக்குபஞ்சர் பாயிண்ட் போடுங்க, அதுவும் தப்புன்னு சொல்லுவேன். வாந்தி வந்தா வாந்தி எடுக்கிறது தவிர உலகத்துல வேற மருத்துவமே கிடையாது. ஏன்னா வாந்திங்கிறதே மருத்துவம். ஒரு மருத்துவத்துக்கு எதிராக நீங்க எப்படி மருத்துவம் பார்ப்பீங்க? வாந்தி வந்தா என்ன பண்ணணும்?
நாமளும் சப்போர்ட் பண்ணி வாந்தி வருதா இந்த வாந்தி சொல்லிட்டு கையை விட்டு மொத்தமாக எடுத்து முடிச்சுட்டு தண்ணி கிண்ணி குடிச்சு மறுபடியும் வாந்தி எடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும். அப்புறம் எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஜீரணமாகும். எவ்வளோ சுலபமாக இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், வாந்தி வரதான் தெரிஞ்சோடனே ஒரு மருத்துவத்தை பார்த்து இது உள்ளன்னு சொன்ன இது போய் சிறுகுடலில் போய் அப்சர்வேஷன் நடந்து ரத்தத்தில் கலந்து எல்லா பிரச்சனையும் வரும். வாந்திங்கிற ஒரு பஞ்சருக்கு யாரெல்லாம் பஞ்சர் ஓட்ட போறீங்களோ அப்போ என்ன ஆகும், அடுத்த நோய் அடுத்த பஞ்சர் டிஸ்சென்ட்ரி, வயிற்றால போகிறது. இந்த வயிறு என்ன பண்ணும், கீழே அமிச்சிட்டீங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்டு கீழே அமிச்சிட்டீங்க. இது சும்மா இருக்குமா? வயிற்றுலேருந்தே தூக்கி வெளியே வீச வேண்டிய பொருளை சிறுடலும் பெருங்குடலும் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இது என்ன பண்ணும், ஓகே அது ரெடி ஆயிரும், சரி மேலே போலியாட்டு இருக்கு நாம் ரெடியான்னு சொல்லிட்டு இது உடனே என்ன பண்ணும், வயிற்றால போறக்கான சுரப்பியெல்லாம் சுரந்து அது வயிற்றால போக ஆரம்பிக்கும் 2 நாளுக்கு அப்புறம். அப்பவும் விட மாட்டோம். சார் 2 நாளா காலையிலேருந்து பார்த்தா 2 தடவை போயிடுச்சுன்னு. எங்க என்ன போச்சு, உங்க குடல் கீழே வந்துச்சா, மூக்கு கீழே வந்துச்சா, லெட்டின் தானே போச்சு, போகக்கூடாதா, லெட்டின் உள்ள வச்சுக்குவீங்களா நீங்க? வயிற்றால போனா பயப்படுறோம். டெய்லி ஒழுங்கா லெட்டின் போனா ஏன் வயிற்றால போகுது? 10 நாள் போகாம இருந்தா பாருங்க, ஒண்ணு வாந்திக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா வயிற்றால போகும், இல்லைன்னா 10 நாளா ஒழுங்கா போகலன்னா சிறுடல் பெருங்குடல் அடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் பார்க்கும் உடம்பு. பாருங்க எவ்வளவு அறிவு இருக்கிறது. இங்க பாரு, இது ஒன்றும் ஒழுங்கா போகல போல் இருக்கு, இருந்தானே கெட்டு போயிடும் சொல்லிட்டு வயிற்றால போறதுக்கு தனி சுரப்பிங்க, அது மருத்துவம். உடம்பு சிறுகுடல் பெருகுடல கழுவுற மருத்துவத்துக்கு பேர் தான் வயிற்றால போறது, டிஸ்சென்ட்ரி டயேரியா. நாம அதுக்கு ஒரு நோயின் பேர் வச்சுக்கிட்டு அங்க போகும்போது வர்றதில்ல. 2 தடவை போனா போதும், உடனே ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஓடி போய் நிறுத்திடுவோம். ஏங்க வாய் வழியா வெளியே வந்து அப்பவும் விட மாட்டோம், ஆனா உள்ள மட்டும் போட்டே இருப்போம். வெளியே உடம்பு வந்து வெளியே தூக்கி வீசுற வேலையை பார்க்கும்பொழுது நம்ம நோயின்னு பேர் வச்சுக்கிறோம். தும்மளவே நோயின்னு சொல்றோம், நாம இதை விட்டுருவோமா? இது என்ன ஆகும், வயிற்றால லேசா வயிற்றால போகும்போது ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிறுத்திடுவோம், அப்புறம் கட்டிடுமா? இதுக்கு அடுத்த பஞ்சர் என்ன ஆகும்னா காய்ச்சல். வாந்தி வழியாவும் சளி வழியாவும் வாந்தி வழியாவும் வயிற்றால போற வழியாவும் எப்ப ஒருத்தருக்கு கழிவுகள் வெளியேறலையோ அடுத்த செலக்ட் பண்ற ஒரு நோய்க்கு பேர் தான், நோய் இல்லை அதுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் காய்ச்சல். காய்ச்சலுங்கிறது என்னங்க, முதல்ல காய்ச்சலுங்கிறது நோய் கிடையாது. யாராவது காய்ச்சலுங்கிறது நோயின்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உடம்பு பார்க்குற மருத்துவத்துக்கு பேர் தான் காய்ச்சல். உடம்புல இருக்கிற மொத்த சக்தி என்ன பண்ணும், இந்த உடம்பு இனிமேலும் பொறுமையா இருந்த வேலை இல்லை, இவங்க ஓடிட்டே இருக்கிறாரு, உடம்பு ஃபுல்லா கழிவா இருக்குது, தூக்கி வீசாம விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை படுக்க போட்டு, அதாவது நம்ம உடம்புல எவ்வளவு நோய் இருக்குதோ இந்த நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு தன்மை இவ்வளவு இருந்துச்சுன்னா இது நோய் எதிர்ப்பு தன்மை, இவங்களுக்கு காய்ச்சல் வராது, அடுத்த காய்ச்சல் வராது. எப்போ நோயை விட நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுதோ அன்னைக்கு தான் இருக்கு ஒருத்தருக்கு காய்ச்சல் வரும். எப்போ காய்ச்சல் வருதோ, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர் நோட்டீஸ் அப்ளை பண்ணேன், காய்ச்சல் வந்தா பக்கத்து வீட்டுக்கு பாயசம் கொடுங்க அப்படின்னு. எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. எப்போ காய்ச்சல் வருதோ சந்தோஷப்படுங்க, ஏன் உடம்புல நோய்க்கு மேல தெம்பு இருக்கிறதுனால தான் காய்ச்சல் வரும், இல்லைன்னா வராது. உடம்பு என்னன்னு பார்த்துட்டே இருக்கும், இவ்வளவு நோய் இருக்குன்னா இதுக்கு 48 மணி நேரம் ஆகும், இந்த 48 மணி நேரம் இவர் சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்படின்னா எவ்வளவு சக்கரை வேணும், எவ்வளவு கால்சியம் வேணும், அயன் வேணும், சோடியம் எல்லாம் யோசிச்சு அதெல்லாம் என்னைக்கு ஸ்டாக் எடுக்குதோ அன்னைக்கு தான் உங்களை படுக்க போட்டு நீங்க தான் வேலை செய்ய விட்டா போயிருவீங்கன்னு சொல்லி படுக்க போட்டு மொத்த சக்தி என்ன பண்ணு செலவு பண்ணி இந்த கழிவு பொருட்களை 108 டிகிரி 110 டிகிரிக்கு உடம்ப சூடு பண்ணி வாய் வழியாவும் வயிற்று வழியாவும் விடாத பொருளை சூடு பண்ணி ஆவி பண்ணி மூச்சு காத்து வழியா படுத்து பாருங்க. காய்ச்சலப்போ மூச்சு காத்து மட்டும் நிறைய வெளியே போகும், அதுல பிடிச்சி பாருங்க எல்லா நோய்க்கும் அதுல இருக்கும், எல்லா உங்க மலம் மூக்கு வழியா வெளியே போகும், காத்தா மாத்தி அப்போவாவது போகணும்னு சொல்லிட்டு. காய்ச்சலுங்கிறது நம்ம உடம்புல சொன்ன 4 விஷயம், இந்த 4 விஷயம் நடக்கிற டைம் தான் காய்ச்சல். இந்த எல்லா நோய்க்கிருமியும் கில்லர் வச்சு கொலை பண்ணி லெட்டின் அனுப்புறது மூக்கு வழி அனுப்புறது எல்லா வேலையும் பண்ணும், உங்களை படுக்க போட்டு எல்லா வேலையும் பண்றது தான் காய்ச்சல். அப்ப காய்ச்சல் வந்தா மருத்துவம் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. யார் சொன்னா? காய்ச்சலுங்கிறது உடம்பு பார்க்குற மருத்துவம், உடம்பு பார்க்குற மருத்துவத்துக்கு நீங்க எப்படி மருத்துவம் பார்ப்பீங்க? உண்மையிலே சொல்றேங்க, தமாசம் நினைக்காதீங்க. காய்ச்சல நோயின்னு சொல்ற எல்லா மருத்துவம் அறிவுகட்ட மருத்துவம் சொல்லுவேன், ஓப்பனா சொல்றேங்க. காய்ச்சலுங்கிறது உடம்பு பார்க்குற மருத்துவம், எந்த காய்ச்சலையும் எந்த நோயும் யாரும் இறந்து போக மாட்டீங்க சும்மா படுத்தா. அதுக்கு தான் அந்த மருத்துவத்தை பார்த்து கெடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தா எந்த நோய் வராது. சரி, காய்ச்சல் வந்து என்ன பண்ணுங்க அடுத்து சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த பஞ்சரை பத்தி முடிச்சுட்டு காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்ட பார்க்காம என்ன பண்ணலாங்கிறது அடுத்து பார்க்கலாம். இப்படி காய்ச்சல் வரும்பொழுது நாம என்ன பண்றோம், 110 டிகிரி உடம்பு சூடாயிருச்சு. ஏங்க ஒவ்வொரு செல்லு 37 டிகிரி வச்சுக்கணுமே, இத்தனை நாளா வச்சிருந்தது இல்லையா? இன்னைக்கு மட்டும் நான் அறிவு கட்டணமா 110க்கு எப்படி மாறுச்சு? 98.4 டிகிரி ஃபேரன்ஹீட் வச்சிருக்கணும், இப்போ 110 வந்துருச்சு. இது அறிவு கட்டணமா வந்துருமா? யோசிச்சு பாருங்க. வேணுமுன்னே வாலண்டரியா ஹீட் அதிகம் பண்ணி இருக்குது, கஷ்டப்பட்டு அதிகம் பண்ணி இருக்கு.
அப்படி கஷ்டப்பட்டு அதிகம் பண்ண சூட்டை நாம் என்ன பண்ணுறோம், பச்சை தண்ணி எடுத்து அதில் ஒரு துண்டை வச்சு ஹீட்டு கம்மி பண்ணோம்னா நோய் குணமாகும். கம்மி பண்ணால் நோய் குணமாகாது. உடம்பு என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு அதிகம் பண்ண ஹீட்டு கம்மியாக பண்ணு சொல்லி மறுபடியும் ஊற்றி ஊற்றி ஹீட் பண்ணும். மறுபடியும் கம்மி பண்ணிட்டே இருப்பீங்க. நோய் 4 நாள் குணமாண்டினோன்னு 8 நாள் ஆகும். காய்ச்சல் வந்து என்ன பண்ணணும்னா கம்பளி போத்தி படுக்கணும். உனக்கு என்ன உடம்பு, உனக்கு என்ன ஹீட்டு தானே வேணும், உனக்கு ஹீட்டு தானே வேணும், இந்த கம்பளி போத்திட்டு இன்னும் சூடு பண்ணி கொடுக்குறேன்னு சூடு பண்ணணும், சுடு தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி உடம்பு ஹீட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரே நாளில் காய்ச்சல் குணமாயிரும். ஸோ ஹீட்டு வேணும்னு சொல்லி உடம்பு, அதான் சொல்கிறீங்களே, உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நோயை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம பார்க்குற எல்லா விஷயமே உடம்புக்கு அறிவு இல்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறோம். அது புரிஞ்சிச்சுன்னா போதுங்க. சரி, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போது காய்ச்சல் வந்தோன்னா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க. இந்த காய்ச்சலுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை என்ன பண்ணும், உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வையை சுரப்பியை சுரக்க வைக்கும். நீங்கள் சாப்பிட்ற எந்த காய்ச்சலுக்கு உண்டான மருந்து மாத்திரையிலையும் எந்த நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. எந்த டாக்டரையாவது நீங்கள் காய்ச்சலுக்கு சாப்பிட்ற ஒரு மருந்து மாத்திரையில் ஒரு நோய் கிருமிக்கு எதிரான மருந்து இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. எல்லா காய்ச்சலுக்கு கொடுக்குற எல்லா மருந்து மாத்திரையிலையும் உங்கள் வேர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுற மருந்து தான் இருக்கும். எப்போ உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற வேர்வை சுரப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சோ காய்ச்சல் குணமாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. தப்பு. குணமாகாது, தள்ளி போட்டுச்சுன்னு அர்த்தம். வேர்வை சுரப்பி அத்தனையும் நீங்கள் காய்ச்சலுக்கு படுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை சாப்பிடுங்க, மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, உடனே வேர்வை வந்துடுது இல்லை, வேர்வை வந்தோன்னா குணமாயிரும், எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவீங்க. நோய் குணமாகி நீங்கள் வேலைக்கு போகல, வேர்வை வந்து வேலைக்கு போயிட்டீங்க. எப்போ வேர்வை வருதோ என்னன்னா உடம்புல இருக்கிற அந்த 110 டிகிரியை உடனே சுரக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே 96 கொண்டு வந்துருவாங்க, 95 கொண்டு வந்துருவாங்க. உடம்பு என்ன பண்ணும், இனிமேல் சூடு பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும், இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் விட்டுட்டு போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏத்தனை சூட்டை திடீர்னு குறைச்சோன்னே சரி இனிமேல் இதுக்கிட்ட போராடி பிரயோஜனம் இல்லை, இப்போ விட்டுருவோம், இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒதுங்கி போகிறதுக்கு பேர் தான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க. யாராவது ஒரு டாக்டரை எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க, ஒரு காய்ச்சல் கொடுக்குற மருந்து மாத்திரையில் வேர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்காதுன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்கள் காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஒத்துக்கிறேன் நான். சப்ஜெக்ட் அங்கே தான் இருக்கு. அப்போ எப்பப்பெல்லாம் காய்ச்சல் வருதோ உடனே ஓடி போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடனே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க காய்ச்சலை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க, இன்னும் பெருசாகும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், ஏற்கனவே இருந்த காய்ச்சலும் இதுக்கப்புறம் கிருமியும் சேர்த்து பெரிய காய்ச்சலாக தான் வரும், சின்ன காய்ச்சல் வராது. ஒழுங்கா காய்ச்சல் வரும்போது 2 நாள் படுத்திருப்பீங்க, இப்போ என்ன ஆகும், மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க, அடுத்து டைஃபாய்டு வரும், 15 நாள் படுக்கணும், அப்புறம் பெரிய காய்ச்சல் வரும். இப்படி காய்ச்சலுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த கழிவுகளை உள்ள தேங்க வைக்கிறோமோ இந்த கழிவுகள் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுதுதான் தோள்களை செலக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ். கடைசி ஆப்ஷன் தான் தோல். தோல் வழியா கழிவு வெளியே வரும் பொழுது தோல் கெட்டு போகும், தோல்ல புண்ணு ஒரு அரிப்படுக்கும். ஏன் அரிக்கடி அரிப்புது, சாதாரணமா ஏறி அரிக்கல, அது என்ன தோல்ல நோய் வரும்போது அரிக்குதுன்னா மலமா போக வேண்டியது சளியா போக வேண்டியது தோல் வழியா வந்ததுன்னா அரிக்கதானே செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியனுப்பாம விடும் பொழுது கடைசியா செலக்ட் பண்ற அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்கின் டிசீஸ். இதுக்கு சும்மா விடுவோமா, அங்க ஒரு லோஷன் போடுவோம், இல்ல மருந்து மாத்திரை இது ஒன்று தடவிட்டு இருப்போம். அப்ப என்ன பண்றோம், உள்நோக்கி போன்னு சொல்றோம். இது உள்நோக்கி போச்சுன்னா அடுத்து கேன்சர் தான் வரும். கடைசியில் கேன்சருக்கு மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்றது. புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் உடம்பு கழிவை தூக்கி வெளியே வீசுதோ இதுக்கு பேர்லாம் நோயின்னு வச்சிருக்கோம். எவ்வளவு சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டே தான் இருக்கு. இங்க வந்து பாருங்க, எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் பாருங்க, ரோடு வீடு காலேஜ் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டே தான் இருக்கிறோம். கழிவு நீக்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை. உடம்பு என்ன பண்ணும் பாவம், இது எப்பப்பெல்லாம் கழிவு நீக்குதோ இதுக்கெல்லாம் ஒரு நோயின் பேர் வச்சுக்கிறோம். இப்போ சொல்லுங்க என்ன நோய், இது வரைக்கும் நம்ம காலில இருந்து பார்த்ததுல எனக்கு ஏதாவது ஒரு நோய் சொல்லுங்க, இது ஒரு நோயின்னு யாராவது சொல்லுங்க, நான் நோயில நிரூபிக்கிறேங்க. உடம்பு கிட்ட நோயே கிடையாது, நாம தான் நோய் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரி, காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணலாம், சரி முதல்ல வாந்தி வந்தால் என்ன பண்ணலாம். வாந்தி வந்தால் வாந்தி எடுத்துடணும், கையை விட்டு எடுத்துடணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், லேசாக படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு கலந்து குடித்தோம்னா கொஞ்சம் சரியாக போகும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கணும். அப்புறம் லிக்விட் ஃபுட்டாக ஃப்ரூட்ஸு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் கஞ்சி குடிக்கணும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் மருத்துவம். வயிற்றால போனால் என்ன பண்ணணும், வயிற்றால போனால் உங்கள் லெட்டின் தானே வயிற்றால போகுது, குப்பை தானே வயிற்றால போகுது, அதே நிறுத்துறீங்க. முதல்ல வயிற்றால போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும், இல்லைங்க 4 தடவை போனால் டயர்ட் ஆயிடுது. இப்போ டயர்டு பிரச்சனையா வெளியே போகிறது பிரச்சனையா, வெளியே போகிறது போகணும், அதில் ஒன்றும் தடக்கூடாது. டயர்டு தான் இருக்குது, அதை குணப்படுத்தணும், அவ்வளோதானே. பாருங்கள், தண்ணி எடுத்துக்கங்க. பனங்கருப்பட்டி, வெல்லம், அச்சு வெல்லம், இந்த மாதிரி பனங்கருப்பட்டி இருக்கிற பனங்கருப்பட்டிங்க. பனங்கருப்பட்டி ஒரு உருண்டை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டுருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பனங்கருப்பட்டி அப்படிங்கிறது 10 குளுக்கோஸ் டப்பாக்கு சமம்.
ஒரு கை உப்புங்கிறது 4 சோடியம் குளோரைடு ஐபிக்கு சமம். இதை போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் மாட்டிட்டு படுக்கிறத விட பாருங்க, இதில் நான் லேசாக நான் பழங்கருப்பட்டி கலந்து எப்பவுமே கலந்துருவேன், கொஞ்சமாக கலப்பேன், அவ்வளோதான். அவ்வளோ தெம்பா பேசிட்டு இருக்கலாம். சின்னதாக கொஞ்சமாக இந்த நன்னாரி சர்பத்தில் லேசாக பனங்கருப்பட்டி சும்மா சின்ன பீஸ் எப்பவுமே வச்சிருப்பேன். பனங்கருப்பட்டி சாப்பிட்டு பாருங்க, ஒரு குளுக்கோஸ் டப்பா சாப்பிட்டு சமம். உங்களுக்கு தேவை எனர்ஜி தானே இல்லை? பனங்கருப்பட்டி ஒரு பீஸும் கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிருங்க. 10 முறை லெட்டின் போனாலும் தெம்பா உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. யாருக்குமே தெரியாது நீங்க 10 முறை லெட்டின் போயிருக்கீங்க, டிசென்ட்ரி ஆகின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தேவை குளுக்கோஸும் சர்க்கரையும் தான். உடம்புல சர்க்கரையும் குளுக்கோஸும் உப்பும் தான் பிரச்சனை, டீஹைட்ரேஷன் சொல்றாங்க. இது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சாப்பிட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க, சும்மா சொல்ல நம்ப வேண்டாம். ஒரு நாள் வயித்தால போகும்போது செக் பண்ணி பாருங்க, குடிச்சிங்கன்னா வயித்தால போகும், மறுபடியும் குடிங்க வயித்தால போகும். சந்தோஷமா போங்க, ஆஹா என் உடம்பு கழிவெல்லாம் தூக்கி வெளியே வீசுது, நான் சுத்தமாயிட்டு இருக்கிறேன், நான் பண்ண வேண்டிய வேலையை உடம்பு பண்ணுன்னு சொல்லி அமைதியா இருந்து 4 தடவை குடிங்க, 5 தடவை குடிங்க. 6ஆவது தடவை குடிக்கும் பொழுது லெட்டின் போகாது, நிறைய யூரின் போகும். அப்ப புரிஞ்சுக்குங்க, டிசென்ட்ரி போயிட்டு இருக்கும்போது யாருக்கு யூரின் வரல செக் பண்ணி பாருங்க. ஆனா 5 தடவை லெட்டின் போனதுக்கு அப்புறமா நிறைய யூரின் போகும். அப்ப என்ன அர்த்தம்னா உங்க கழிவெல்லாம் தீந்து போயிட்டு இப்ப குடிக்கிற தண்ணி யூரினா போகுதுன்னு அர்த்தம். அது சொல்லுது இனிமேல் நான் போக மாட்டேன், கழிவே இல்லை, அதனால இந்த தண்ணியெல்லாம் யூரின் அனுப்புறேன். எப்போ 5ஆவது தடவை தண்ணி குடிக்கும் பொழுது அது யூரினா போகுதோ நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் வழக்கம் போல ஒரு ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கஞ்சி, அப்புறம் நார்மல் சாப்பாடு. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ வயிறு சுத்தமாயிருச்சா? இப்போ நோய் இல்லாமல் தான் இருப்பீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. இதை நிறுத்துறதுக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நோய். அதே மாதிரி காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும்? முதல்ல காய்ச்சல் வந்தால் நாக்கு கசக்குதா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கசக்குது, நாக்கு கசக்குது. காய்ச்சல் வரும்போது நாக்கு கசக்கும், செக் பண்ணி பாருங்க. ஏன் கசக்குது? உடம்பு சொல்லுது உங்ககிட்ட எதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. அப்போ சாப்பிடாம இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம்? காய்ச்சல் வந்தாதான் நிறைய சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒழுங்கா கொஞ்சமாக தான் சாப்பிட்டு இருப்போம். ஏங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை சாப்பிட்டு ஓடுவோம். காய்ச்சல் வந்துச்சுன்னா உட்காந்து ஒரு டம்ளர் பால், பனங்கருப்பட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டு இருக்கிறோம். குளுக்கோஸ் ஹார்லிக்ஸ்னு குடிச்சிட்டு இருப்போம். புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் வந்தால் தான் சாப்பிடக்கூடாது. இது நான் சொல்ல, உடம்பு சொல்லுது. நாக்கு கசக்குதா? ஏன்? எதை சாப்பிட்டாலும் பிடிக்கலீங்க, அதான் நாக்கு பிடிக்கலன்னு சொல்லுதில்ல, அப்புறத்துக்கு சாப்பிட்றீங்க. அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பால் குடிப்போம், பிரெட் குடிப்போம், பிரெட் சாப்பிடுவோம், ரொட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். எதெல்லாம் ஜீரணமாகுதோ அப்பதான் சாப்பிடுவோம். புரிஞ்சுக்குங்க, உடம்பு சரியில்லாதப்போ யாரும் பால் குடிக்காதீங்க, பிரெட் சாப்பிடாதீங்க. ஆஸ்பத்திரியில் எப்படி தான் கொடுக்குறாங்களோன்னு தெரியல. ஏங்க நல்லா இருக்கும் போதே பிரெட் சாப்பிட்டா ஜீரணமாகாது, நல்லா இருக்கும் போதே பால் குடிச்சா ஜீரணமாகாது, உடம்பு சரியில்லாமல் எப்படிங்க ஜீரணமாகும்? தயவு செய்து உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் வருது, நாக்கு கசக்குதுன்னா என்ன பண்ணணும்னா முதல்ல படுத்துடணும், கண்ணை மூடிடணும். ஏன்னா கண்ணு மூலமாக தான் நிறைய சக்தி செலவாகும். கண்ணை மூடிட்டு இங்கே பார், கண்ணுக்கு தேவையான சக்தியை நான் உடம்பு கொடுக்குறேன், நீ என்னமோ பண்ணு, சீக்கிரமாக குணப்படுத்து. காதில் வாக்மேனு, செல்ஃபோனு, டிவி எல்லாம் விட்டுட்டு, செல்ஃபோன் வச்சுக்கங்க, அதை முக்கியமான விஷயம் பேசிக்கங்க, படுத்துங்க. பேசாமல் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு, நாக்கு கசக்குதா? சாப்பிடவே கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆச்சரியமாக இருக்கும், ஒன்றுமே சாப்பிட வேண்டாம். நம்பிக்கை இல்லைன்னா ராஜபாளையத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போங்க, 7 நாள் கோர்ஸ் இலவசம். நான் போன மாதம் போயிட்டு வந்தாங்க, சும்மா போனேன், கூப்பிட்டாங்க, போனேன், 7 நாள் ஒன்றுமே சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும். 7 நாள் 30 பேர், 7 நாள் எல்லாரும் தண்ணி கூட குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒன்றும் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஒரு நேரம் சாப்பிடலன்னா மயக்கம் போட்டுருவோன்னு. அதுக்குன்னே ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க. போங்க, 7 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பீங்க, ஒன்றும் ஆகாது. பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, மருந்து மாத்திரம் அடுக்கி வச்சிருப்பாங்க, ஆனால் சோறு தர மாட்டாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை, 20 பேர் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்தா பயம் இருக்கும். 20-30 பேர் சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க 7 நாளா. பக்கத்தில் டாக்டர் இருப்பார், ஒரு நம்பிக்கை, நமக்கு மயக்கம் வந்தால் டாக்டர் காப்பாது. இந்த தைரியத்தில் 7 நாள் உட்காந்துருவோம், ஒன்றுமே ஆகாது. புரிஞ்சுக்குங்க, இதை செஞ்சே எல்லா நோயும் குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க இயற்கை மருத்துவம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இயற்கை அதுக்கு எதுக்கு அங்கே போக சொல்கிறேன்னா, அங்கே 1 நாள் 3 நாள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உடம்பை பற்றி பயம் போயிடும். 7 நாள் சாப்பிடாட்டி உடம்பு ஒன்றாகாதான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் காய்ச்சல் 2 நாள் சாப்பிடாம இருப்பீங்க. ஒன்றுமே சாப்பிடாதீங்க, பேசாமல் படுத்துங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிங்க, தாகம் எடுத்தா தண்ணி மட்டும் குடிச்சிட்டுருங்க. காய்ச்சல் எப்போ குணமாகும்னா, திடீர்னு தண்ணி தாக பயங்கரமாக எடுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் காய்ச்சல் 3/4 குணமாயிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் தண்ணி தாகம் எடுக்காமல் இருக்கும், திடீர்னு கண்ணாமலாம் தண்ணி தாகம் எடுக்கும், குடிப்பீங்க, பத்தாது குடிப்பீங்க, அப்போ 3/4 வந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணி தாகம் எடுத்து முடிச்சோடனே நிறைய யூரின் போகும், டிசென்ட்ரி ஆகும், வயிற்றால போகும். வயிற்றால போகும்போது நான் சொன்ன மாதிரி அந்த பனங்கருப்பட்டி உப்பும் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா 3ஆவது லெட்டின் யூரின் போகும். யூரின் போன உடனே ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா பசிக்கும். 2 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா 2 நாள் பசியும் ஒரே நேரத்தில் வரும். அப்போ 10 இட்லி சாப்பிட்டாலும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, உடம்பு கேட்கும். முதல்ல கசச்சு, ஏன்
கசப்பா இருக்குனால வேண்டான்னு சொல்லிச்சு. இப்போ கேக்குது, சாப்பிடுவீங்க, அரை மணி நேரம் பசிக்கும், சாப்பிடுவீங்க, கபகபான்னு பசிக்கும், சாப்பிடுவீங்க, கஞ்சி குடிங்க, அப்புறம் இட்லி சாப்பிடுங்க, நார்மல் ஃபுட்டுக்கு வந்துருங்க. 24 மணி நேரத்தில் நான் சொல்றது செஞ்சீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்க காய்ச்சல் குணமாயிரும். இப்படி குணப்படுத்தினா அடுத்து வர காய்ச்சல் இந்த காய்ச்சல் இருந்து அடுத்த காய்ச்சல் வரைக்கும் வந்த நோய்க்கு தான் காய்ச்சல் வருமே தவிர இது கேரி ஃபார்வேர்ட் ஆகாது. யாரெல்லாம் காய்ச்சல் வரும்போது மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இந்த காய்ச்சலை நீங்க கேரி ஃபார்வேர்ட் பண்ணி தூக்கிட்டு போறீங்கன்னு அர்த்தம். இது புரியலன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த நோட்டீஸ் கொடுப்பேன், அதில் அட்ரஸ் இருக்கு. 3 நாள் கேம்ப் இருக்கு, சும்மா போங்க, ஃப்ரீ தான், பஸ் சார்ஜ் இருந்தால் போதும். போறீங்க, உள்ள போறீங்க, சாப்பாடு, தண்ணி, ரூமு, தங்கருக்கு ஃபேனு, தனி ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க. 3 நாள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. 3 நாள் அங்கே அந்த மருத்துவத்தில் இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் உடம்பு பற்றி பயமே போயிடும். ஃப்ரீ கிளாஸ். அதே கிளாஸை கோயம்புத்தூரில் 15,000 ரூபா வாங்கிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இலவசமாக டாக்டர் அரவிந்தன் பேர் இலவசமாக நடத்திட்டு இருக்கிறாரு. போங்க, பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கான அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த டயர் டியூப் கதை ஏன் சொன்னேன்னா, இந்த டயர் டியூப் தான் உடம்பு. ஒரு பஞ்சர் வந்தோடனே முதல்ல எப்பவுமே நோய் வந்துச்சுன்னா இந்த நோய் ஏன் வந்துச்சுன்னு உட்காந்து யோசிச்சு அதோட மூலத்தை முடிச்சிட்டிங்கன்னா அந்த அடுத்த நோய் வராது. நாம ஒரு நோய்க்கு குணப்படுத்த என்ன பண்றோம், தும்முளுக்கு அந்த டாக்டர்கிட்ட போனோம், கைராஜிக்கான டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தா உடனே இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு சளிக்கு போறோம். ஆனா அவர் கொடுத்த மருந்து மாத்திரையினால தான் அட்வான்ஸ் நோய்க்கு நம்ம போறோங்கிறது தெரியாம அதே டாக்டர்கிட்ட சளிக்கு போறோம். அந்த டாக்டர் அதே சளிக்கு போன நாம அதே டாக்டர் கிட்ட போயிட்டு நெஞ்சு சளி கரைக்கிறதுக்கு டியூப் வச்சுட்டு இருக்கிறோம். புரியல, ஏற்கனவே பார்த்த மருத்துவம் தான் அட்வான்ஸ் லெவலில் வருதுன்னு தெரியல. ஏன்னா அப்போ வந்து வாந்தி வரும்போது போயிருப்போம், இப்போ டிசென்ட்ரிக்கு போயிருப்போம். நாம் நினைச்சுக்கிறோம் வாந்திக்கு இந்த டாக்டர்கிட்ட போனோம், மருந்து கொடுத்தாரு, சூப்பராக குணமாச்சு, இவர்கிட்ட டிசென்ட்ரிக்கு போனால் குணமாகனு நினைக்கிறீங்க. வாந்திக்கு போனதால தான் டிசென்ட்ரி வந்துச்சு கூட நமக்கு தெரியல. கடைசியில் கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா ஏன் கேன்சர் வந்து தெரியல. இது வரைக்கும் பார்த்த மருத்துவம் தான் கேன்சர் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல நோயே கிடையாது, உடம்புக்கு அறிவு இருக்கு. அதை உடம்பு சொல்ற பாசியை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்யுதோ சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எந்த நோயும் வராது.